على صلوات وتسليم لرسول الله وعترته. நம்ம ஜனங்களை குழப்பறதுக்காக வேண்டி இப்படி ஒரு கூட்டம் வரும்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதவே சொல்லி இருக்கிறாங்க. அதை விளங்கணும். நம்ம இதெல்லாம் புதுமையா தெரியல. எங்களுக்கு ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் ஆவேசம் வருதே தவிர புதுமை இல்லை. இது காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஆளுகளை காணாமேன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவனுக்கு வந்திருக்கானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பைன யதை ஸாஅத்தி அத்-தஜ்ஜால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் வர்றதுக்கு முன்னால தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மகா பெரிய தஜ்ஜால் வருவான். கியாமத்துக்கு மிக சமீபத்தில் அந்த தஜ்ஜால் வருவான். அவன் தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுவான். ஈமான்கள் மூமின்களை காபிருவான், காபிர்களை மூமின்பான். அங்கிட்டு இழுத்து போடுவான், இங்கிட்டு இழுத்து போடுவான். அராஜகங்கள் பண்ணுவான், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவான். இந்த இவனுக்கு பண்ற ஆர்ப்பாட்டம் பூரா அவன் பெருசா செய்வான். அவன் பெருசா செய்வான். தஜ்ஜாலுடைய குணமே அதுதான். ஆலிம் சகோதரர்கள் சொன்னதை போல அடாவடித்தனம், அராஜகம், குண்டாயுதம், இதுதான் அவருடைய ஆயுதங்களை. அதையெல்லாம் அவன் செய்வான். அப்படிப்பட்ட தஜ்ஜால் கியாமத்துக்கு மிக நெருக்கத்தில் வருவான். ஆனா இந்த மாதிரி பெரிய ஆளு வர்றதுக்கு முன்னால குட்டி தஜ்ஜாலுகளும் வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வபைன யதை தஜ்ஜாலி, அந்த தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னால கல்ஸாபூன ஸலாஸூன அவ் அக்ஸரு, 30க்கும் அதிகமான பொய்யான குட்டி தஜ்ஜாலுகளும் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தப்பா சொல்றேன், பொய்ய சொல்லுவான், மாத்தி சொல்லுவான், ஏடாகுடமா விளக்கத்தை சொல்லுவான். அவன் தான் தஜ்ஜால்னு அர்த்தம். தஜ்ஜலத்தினாலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம். பொய்ய சொல்லுவான், புரட்ட சொல்லுவான், இல்லாத பொல்லாத சொல்லுவான், நல்லதை கெட்டதுன்னு காட்டுவான், கெட்டதை நல்லதுன்னு காட்டுவான். வாயில அந்த நாவு இருக்கிறதுனால, சவடாலுடைய அந்த குணம் வந்துட்டதுனால அப்படி பேச்சுக்களை மாற்றி புரட்டி போட்டு பேசக்கூடிய அந்த நான் வன்மையோ நான் திண்மையோ தெரியல, அது வந்ததுனால இப்படி எல்லாம் பேசுவான். இப்படிப்பட்ட ஏறத்தாழ 30 பேர்கள், அதை விட அதிகமா, குறைஞ்சதும் 30 அர்த்தம். நம்ம பகுதிக்கு இந்த கூட்டம் தான். அதுல மூத்த தலைவர்கள் பேரத்தான் எண்ணிக்கையில 30ன்றது. நாங்க 30ஓட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. தலைவர்களை பத்தி தான் சொல்லப்படுது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான்லாம் சொல்லி ஒரு தஜ்ஜாலுடைய கூட்டம் வரும்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்களேன். தஜ்ஜால்னு நெத்தியில எழுதி ஒட்டி இருக்காது. பெரிய தஜ்ஜாலுக்கு வேண்டாம் இருக்கும், ஒத்த கண்ணனா இருப்பான், காஃபிர்னு எழுதி இருக்கும், மூமின்கள் அதை படிச்சுக்கிருவாங்கன்ட்டு. இந்த சின்ன தஜ்ஜாலுக்கு அது எழுதி இருக்காது. அடையாளத்தை வச்சுதான் புரிஞ்சுக்கிற முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த ஃப்ராடுகளை, போர்ஜரிகளை, ஏமாத்து பேர்வர்களை, இந்த அடாவடிகளை, இந்த அட்டகாசங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அழகான அடையாளத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, இதை விளங்கிக்கிட்டா போதும். எனது அருமை சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க நம்ம சமுதாயம், நம்ம நிச்சயமா நீங்க நம்ம பேச்சத்தான் கேட்க போறீங்க. இன்னொரு பக்கம் சாய போறது இல்ல. அவன் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம், அந்த இளைஞர்கள் கூட்டத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த தௌஹீத் ஜமாஅத் சத்தியத்தை சொல்லுவார்களோ என்று யாராவது நம்பி இருந்தா, அதுலயும் காசுக்குன்னு போனவன நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதற்கு பதவி சென்று போறவங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது. சத்தியத்தை விளங்க வேண்டும் என்று அவர்கள் யாராவது நினைச்சிருந்தா, அவர்கள் நம்ம சகோதரர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. அவர்களும் வழி மாற்றப்பட்டவர்கள், பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவர்கள். பொய்ய சத்தியத்தை அசத்தியமா, அசத்தியத்தை சத்தியமா எடுத்து சொல்லப்பட்ட காரணத்தினால ஒரு சில இளைஞர்கள் தவறான கண்ணோட்டத்தில், விளங்காமையின் அடிப்படையிலே அதுல இணைந்திருப்பார்களே. ஆனால் அந்த சத்தியத்தை தேடக்கூடிய தேட்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இருப்பார்கள் என அவர்களுக்கு சொல்றேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை கேட்டபோது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த தஜ்ஜால் யாரு, பொய்யா ஏமாத்துறவன் சொன்னா, ஏற்கனவே ஒரு நடைமுறையில நீங்க இருந்துட்டு வருவீங்க. உங்களுக்கு முன்னோர்களால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, மார்க்கத்தின் நடைமுறை, அதுல செயல்பட்டு காலாகாலமா செயல்பட்டு வந்து கொண்டிருப்பீங்க. அதை பூரா மாத்த பாப்பானுங்க அவனுங்க. ஒரு புதிய வழிமுறை உங்களிடத்தில் சமர்ப்பிப்பார்கள், புதிய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள், இதுவரைக்கும் சொல்லப்படாத கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னாங்க, நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ இதுவரைக்கும் கேட்டிராத புத்தம் புதிய பல செய்திகளை சொல்லுவானுங்க, வழிகளை சொல்லுவாங்க. நீங்க இதுவரைக்கும் கேட்டே இருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் யாரு அறுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம்னு கேட்டிருக்கோமா? எவன் அறுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஹலாலு, கேட்கவே இல்லை. இதுவரைக்கும் ஜட்டி போட்டு தொழுதுக்கலான்னு கேட்டோமா? சொன்னானுங்க.
பன்றி கறியை விட்டுட்டு மத்ததெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கறலான்னு எது வரைக்கும் கேள்விப்பட்டமா? சொன்னானுங்க. எதை சொல்லல சொல்லுங்க. எவ்வளவு மோசமான யாராவது இதுவரைக்கும் சஹாபாக்களை பற்றி, அதிலே ஹஜ்ரத் உமர் போன்றவர்களை, ஹஜ்ரத் உஸ்மான் போன்றவர்களை வழிகட்டவர்களாக சித்தரிச்சதை பார்த்தமா? சஹாபாக்கள் சொன்னாலே முத்தம் புஞ்சுவோம். அப்படி இந்த சமுதாயம். குத்துபாவுலையும் அவங்க பேரை சொல்லுவோம், தராவீகளையும் பேரை சொல்லுவோம். ஒவ்வொரு நல்ல காலகட்டங்களையும் நினைவு கூர்ந்து அவங்களுக்காக துவா செய்த காலம் இருந்துச்சு. என்னமெல்லாம் சொல்லிட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த சஹாபாக்களை சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் உமரை ஹவுசுல் கௌசர் விரட்டப்படும் சொன்னாங்க, சித்தரிச்சாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் போன்றவர்கள் ஆட்சிக்கே தகுதியற்றவர்கள், ஒரு மோசமான ஆட்சி செய்ய வேண்டுமே ஆனால் உஸ்மானை போல செய்ய வேண்டும், வெக்கங்கட்டு போய் சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மானுடைய பணியை கேவலப்படுத்தினாங்க. உஸ்மான் குர்ஆனை திரட்டி கொடுத்து அவருக்கு பெரும் பெருமை ஒன்று வந்துராது, அதையோட பில்கேட்ஸுக்கு அதிக பெருமை சேரும் ஒரு யூதனுக்கு பெருமையை சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இந்த அளவிற்கு திமிரேறி பேசுறான்னு சொன்னான். நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சிறந்தவர்கள் சொன்ன வழிக்கு முரணான ஒரு வழியை எடுத்து வைத்து நம்மளையும் உங்களையும் இளைஞர்களே, உங்களை அவர்கள் இப்படி வழிகெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான், உங்களுடைய ஈமான் பழுதுபடமாகிறது. உங்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள். உங்களுடைய இறுதி நிலையை கெடுப்பதற்காக வேண்டி இது பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களை சொல்றேன், எங்க மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபத்தினால உங்களுடைய கபரை கெடுத்துக்கிறாதீங்க, உங்களுடைய ஆகிரத்தை கெடுத்துக்கிறாதீங்க. வெறும் ஒரு பிடிவாதத்துடைய அடிப்படையில் நீங்க ஒருபோதும் அந்த மாதிரி சிந்திக்காதீங்க. அமர உட்கார்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில, ஏராளமானவர் வெளியே வந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையிலால. பல இளைஞர்கள் மாறி வந்திருக்கிறாங்க, வந்துகிட்டேவும் இருக்கிறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடையாளம் இதுதான். ஐயதூக்கும் பிசுன்னத்தின், எந்த வழிமுறையை கொடுப்பார்கள், லம் தகூனு அலைஹா, அந்த வழிமுறையிலே இதுவரை நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீர்கள். யுகையிரூன பிஹா சுன்னத்தக்கும் வ தீனக்கும், புதிய வழிமுறையை திணிச்சு இந்த பழமையான நம்முடைய வழிமுறையும் தீனையும் சுன்னத்தையும் மாத்த பாப்பானுங்க. இப்படி கூட்டம் வந்துட்டா என்ன செய்யணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்களை நீங்கள் காணுவீர்களே ஆனால் பஜித்தனிபுஹும், சத்தம் இல்லாம ஒதுங்குண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேர்ந்துராத, ஒதுங்கி போயிரு, ஒதுங்கி போயிருங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நிக்கல. வஆதுஹும், அவர்களை எதிரிகளாக கருதுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தகிதுஹு அதுவா, எப்படி ஷைத்தானுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னானோ அவன் உங்களுக்கு எதிரி, நீங்களும் அவனை எதிரியாக பாவீங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது மாதிரி இங்கேயும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஆதுஹும். அருமை சகோதரர்களே, ஆக இப்படி அடையாளங்கள், ஒரு பெரிய அடையாளம் இதுதான். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உடனே ஏதாவது தப்பா தவற இல்ல, ஆலிம்கள் வரலையா, அவுலியாக்கள் வரலையா? இப்ப பார்த்தா ஒரே கேள்வி, நான் அடுத்து சொல்றேன். அது அவுலியாக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்கறான். அவுலியாக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? அதனால அவுலியாவே கிடையாதுங்கிறான். ஆக அவுலியாவே மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான கூட்டம்ங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி கொடுக்கறாங்கன்னு சொன்னா நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்